அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தேய்பிறை அஷ்டமியும் வருது. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம வந்து சூரியனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமையே நம்ம வந்து பைரவருக்கு உகந்த நாள் தான் சொல்லுவோம். அந்த பைரவருக்குடைய இதுதான தேய்பிறை அஷ்டமியும் இந்த நாளில் வருது. அது ஆடி மாதத்தில் வர்றது மிக சிறப்பானதுங்க. பொதுவாக ஆடி மாதம்னாலே எல்லா தெய்வத்துடைய சக்திகளும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து வர்ற தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை நம்ம வழிபடும்போது நமக்கு கடன் பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க. முற்றிலும் தீர்ந்துடும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது காணாமலே போயிடும். தீராத பிரச்சனைகள் எது இருந்தாலும் பைரவரை நம்ம வந்து தேய்பிறை அஷ்டமியில் வழிபடும்போது நமக்கு பிரச்சனைகளே தீர்ந்துடும். ஏன்னா பைரவருங்கிறது சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தான். இவங்க இந்த இப்போ எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் இருப்பார் பார்த்துருக்கீங்க. பைரவர் வந்து ஒரு காவல் தெய்வம்னே சொல்லுவாங்க. இந்த பைரவரை நம்ம வழிபட வழிபட நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கை வந்து நல்ல ஒரு அமைதியான நிலை ஏற்படும். நம்ம எதிரிகள் யார் இருந்தாலும் விலகி போயிடுவாங்க. கஷ்டங்கிறதே இருக்காதுங்க. இதை எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் நீங்கள் வந்து எப்போதும் போல் வந்து பைரவர் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச சிவப்பு கலர் மாலை வாங்கி போட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சதிரி இட்டு கிழக்கு முகமாக விளக்கேற்றிட்டு அவருக்கு பிடிச்ச நைவேத்தியமான மிளகு வடை, பின்ன வந்து புளி சாதம், இதெல்லாம் அவருக்கு பிடிச்சது ஏதேனும் ஒரு நைவேத்தியம் வைங்க. ஒன்றுமே வைக்க முடியலைன்னாலும் நீங்கள் ஒரு பாலில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு 2 வெத்தலை 2 பழம் வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு தூபம்லாம் காணிச்சு மனசார அவரை வழிபடுங்க. ஆனால் பைரவரை வழிபடுற நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கால நேரம். இன்றைக்கி 4:30 to 6 மணிக்குள்ளே நீங்கள் பைரவரை வழிபடணும். நிறைய பேர் காலையில் முடிஞ்சாலும் காலையிலையும் வழிபடுங்க. அப்படி முடியாதவங்க சாயந்தரம் கூட அந்த 4:30 to 6 நேரத்தில் நீங்கள் வீட்டிலே பைரவரை வழிபாடு செய்யலாம். பைரவர் அப்படி வீட்டில் வழிபாடு நிறைய பேர் வந்து பைரவர் படம் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. வச்சுருக்காதவங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதையே பைரவரை நினச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சதிரி இட்டு பைரவரை நினச்சி நீங்கள் வழிபடுங்க. இந்த சமயத்தில் பைரவரை பற்றி உடைய மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஓம் பைரவாய போற்றி ஓம் பைரவாய போற்றி 108 முறை சொல்லி அவரை மனசார வழிபடுங்க. கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். இது போல் தொடர்ந்து ஒரு 9 தேய்பிறை அஷ்டமியில் வழிபடும்போது நமக்கு வந்து கடன் பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க. எதிரி தொல்லைகளும் இருக்காது. தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். சரி, வீட்டில் வழிபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலில் போய் வழிபடலாம். கோயிலில் இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பொதுவாக எல்லா சிவன் கோயிலும் பைரவர் இருப்பார். அங்கே போயிட்டு நம்ம வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மிளகு தீபம் ஏற்றலாம் அந்த நாளில் அப்படின்னு. அதாவது ஒரு துணியில் 27 மிளகு வச்சு சிவப்பு கலர் துணியில் வச்சு அதை நல்ல கிளி மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு அகல் விளக்குக்குள்ளே அந்த 27 மிளகுள்ள அந்த சிகப்பு துணியை வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம்னு சொல்லியிருக்கேன். சிவப்பு கலர் மாலை வாங்கி கொடுத்து வழிபடலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நம்ம அப்படி வழிபடுறவங்க அப்படி வழிபடலாம். அப்படி இல்லாமல் நிறைய இந்த மாதிரி வழிபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. அந்த தேங்காவை 2ஆக உடைச்சிட்டு அந்த 2 முறியிலையுமே நீங்கள் வந்து நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சதிரி இட்டு தீபம் ஏற்றுங்க. தேங்காய் தீபமும் பைரவருக்கு ஏற்றலாம். அது நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாகும். கடன் பிரச்சனைகளை தீரும். தேங்காய் தீபமும் ஏற்றுங்க. எந்த தீபம் ஏற்ற முடியுதோ 27 மிளகு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா தேங்காயில் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க. அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களை நீங்கள் அவருக்கு வச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க தர்றதை நம்ம வந்து நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொண்டு வந்து கொடுக்கலாம். முக்கியமாக இந்த நாளில் வந்து நாய்களுக்கு பைரவருடைய வாகனம்னு சொல்லுதே நாய்கள் தான். அந்த நாய்களுக்கு முடிஞ்சால் 2 பாக்கெட் பிஸ்கட் வாங்கி போடுங்க. ஏன்னா இந்த நாளில் பைரவருடைய வாகனமான நாய்க்கு நம்ம வந்து உணவு கொடுப்பதனால நமக்கு கூடுதல் பலன் இருக்கும்.
இது வந்து முக்கியமா நீங்க வந்து ராகு கால நேரத்தில கும்பிடும்போது, நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். தொடர்ந்து இது போல 9 வாரம் செஞ்சு வாங்க. இப்படி செய்யும்போது நம்ம கஷ்டங்கள் காணாம போது நம்மளாலே கண்கூட பார்க்க முடியும். செல்வ செழிப்பு உண்டாகும். நமக்கு வந்து அவர் ஒரு காவல் தெய்வமா இருந்தே நம்மள வந்து வழிநடத்துவாரு. இந்த போல தொடர்ந்து நீங்க செஞ்சு உங்களுக்கு வந்து பைரவருடைய அருளாசியும் கிடைக்கட்டும்னு நானும் பைரவரிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.